பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்க. அவர் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட பேசுதல்ல. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுகள், உங்கள் இணைஞ்சன பந்தங்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்க. யாரோ ஒரு மனிதனுக்கு இந்த வார்த்தை ஆறுதலா இருக்கும்ல. யாரோ ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்துவதற்கு உதவியா இருக்குல்ல. நீங்க ஏன் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது? இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது இந்த ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கும் மகிமையா இருக்கும். இன்றைக்கு ஒரு வார்த்தை 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் குதிரைகளை குறித்து, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு நாம் வாழ்கிற உலகத்துல தன்னுடைய பலத்தை குறித்து, பணத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் இங்கு சொல்லும்போது தேவ பக்தன் அழகாய் சொல்லுகிறார், சிலர் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்க மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது, எங்கள் கர்த்தருடைய நாமமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் வாசம் பண்ணுவான். என் அன்பு தேவ பிள்ளைய, உங்களுக்கும் எனக்கும் வானத்திலும் பூமியிலும் எல்லாம் முழங்கால்களும் முடங்குகிற ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுகள் நடுங்குகிற ஒரு நாமம், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற ஒரு நாமம், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு நாமம், ஜெயம் கொடுக்கிற ஒரு நாமம், வியாதிகளை விடுதலையாக்குகிற ஒரு நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். ஆகையால் தான் வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி யோவான்ல, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன். நீங்க கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். எனக்கு ஒரு மேன்மையான நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் என் வாழ்க்கையை மாற்றும். அந்த நாமம் என் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். அந்த நாமம் என் வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்யும். அந்த நாமம் அவருக்காய் என்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய படிப்பை குறிச்சோ, செல்வத்தை குறிச்சோ, அழகு குறிச்சோ, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை குறிச்சோ மேன்மை பாராட்டாதீங்க. பெருமையா ஒரு வார்த்தையும் பேசுறாரு. ஆண்டவர் விரும்பாத காரியம். எந்த நிலைமையிலும் நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படக்கூடியதா இருக்கட்டும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவரே எனக்கு இதை செய்தார்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், அவர் தான் அந்த வேலையை கொடுத்தாருன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்காத எதையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்கிறது நிரந்தரமா இருக்கும், அதை யாரும் பறித்து கொள்ளவும் முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிமிர்ந்து எழுந்து நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். உலகத்தை மேன்மை பாராட்டுறவங்க, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீங்களும் நானும் எழும்பி நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வார்த்தை உங்க கூட பேசுதா? இருதயத்தில் கை வைங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் எல்லாவற்றிலும் உண்மை குறித்து மாத்திரம், உடைய நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட கிருபை செய்யும். உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.